ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால் பாயாசம். பால் பாயாசம் எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பால் பாயாசம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற பாயாசம் மிக்ஸை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். நம்ம எந்தளவுக்கு நம்ம இதில் பால் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். இதில் ஏகப்பட்ட டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன், அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக இருந்துடாதீங்க. அந்த சின்ன சின்ன டிப்ஸில் தான் நிறைய டேஸ்ட்டு மாறும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பால் பாயசத்திற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். ஜவ்வரிசி 50 கிராம், சேமியா 50 கிராம், காய்ச்சிய பால் 150 மில்லி, முந்திரி 10 கிராம், திராட்சை 10 கிராம், ஏலக்காய் 2, நெய் தேவையான அளவு. வாங்க இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆகணும். எல்லோரும் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா, நல்லா ஹீட்டான உடனே முந்திரி பருப்பு போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஹீட்டான உடனே நீங்கள் வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா கலர் மாறாமல் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப இது பாயசத்தில் பார்க்கும்போது கரெக்டாக வரும். அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு கலர் ரொம்ப மாறிடக்கூடாது, அதனால் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ 50% ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமும் நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா கலரும் மாறல, நல்லா பலூன் டைப்பில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் வேறு பிளேட் எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. யாரும் சேமியா வறுத்த சேமியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது அது கலர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி நம்ம முந்திரியை வந்துட்டு கலர் மாறாமல் வறுக்கணும்னு சொன்னோமோ, ஆனால் இப்போ நம்ம சேமியாவில் லைட்டாக 1-2 வந்துட்டு ப்ரௌன் கலரில் நல்லா திக்கான ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பாயசத்தில் அங்கங்கே ஒன்று கிடக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக தெரியும். அதனால் 1-2 லைட்டாக கரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ரொம்ப கசக்கிற அளவுக்கு கரியக்கூடாது. 1-2 கரிஞ்ச மாதிரி நம்ம வறுத்துக்கணும். இது கரெக்டான ஸ்டேஜ். வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஐம்பது கிராம் ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது வந்து மேக்ஸிமம் வந்து பிளாக் கலர் ஆகாது. அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. அது வறுத்த உடனே உங்களுக்கே தெரியும், அப்பப்போ வெடிக்கிற சவுண்டு கேட்கும். வெடித்து நல்லா பெருசாக வரும். மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. நல்லா பெருசு பெருசாக பொரிஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 100 ml தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்போ தான் நல்லா வேகும். ஆனால் 100 ml தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுனால இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 150 மில்லி. நல்லா திக்கான பால் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த ஆடை கொண்டு போட்டால் அது அந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். அதனால் வந்துட்டு எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. கூடவே லைட்டாக தண்ணியில் அலசி அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காவெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற மிக்ஸை விடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்துட்டு 100 கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே வந்து சால்ட் 1 பிஞ்ச் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ண மாட்டாங்க, சில பேர் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் சுகர் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணோன்னா அதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு டபுளாக தெரியும். கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் மட்டும் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எடுக்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்த அளவுக்கு திக்காக க்ரீமாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ பாயாசம் ரெடிங்க. எல்லோரும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.